Hello guys, welcome to navajlifecaretamil. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஐ மேக்கப் டியூட்டோரியல் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒரு ஐப்ரோ கிட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இட்ஸ் நாட் ஐப்ரோ கிட், ஜெல் ஐலைனர் அண்ட் ஐப்ரோ பவுடர் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். ஸ்விஸ் பியூட்டியோடது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆங்குலர் ப்ரஷ் வச்சு நான் ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய ஐலைடில் வந்து கன்சீலர் வந்து அப்ளை பண்ணுறேன். நீங்கள் கன்சீலர் தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை, நீங்கள் உங்களோட ஃபவுண்டேஷனை கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி கன்சீலர் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஐப்ரோ வந்து ஃபிங்கர் வச்சு நீங்கள் தூக்கி பிடிச்சிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் என்ன ஆகுனா க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். நான் வீடியோக்காக எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நான் அப்படி பண்ணலை, பட் எப்போவுமே அப்படி பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது தான் உங்களோட கன்சீலர் வந்து நல்லா போய் செட் ஆகும். நம்மளோட ஐலிட்ஸில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை போய்ட்டு டெபாசிட் ஆகாது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு காம்பேக்ட் பவுடர் லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணுறேன். நீங்கள் பான்ஸ் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எனி பவுடர், காம்பேக்ட் ஆர் லூஸ் பவுடர் ஆர் பான்ஸ் பவுடர், எனி பவுடர் வச்சு நீங்கள் செட் பண்ணுங்கள். நம்ம செட் பண்ணிவிட்டு ஐ மேக்கப் பண்ணால் தான் நம்மளோட ஐ மேக்கப் ஃபினிஷிங்காக இருக்கும். இல்லைனா வந்து ஒரு மாதிரி சுருக்கமாக ஆகிடும் நம்மளோட ஐலிட்ஸ். ஓகேவா? ஸோ மறக்காமல் செட் பண்ணிவிட்டு ஐ மேக்கப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். அதோட இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் ட்ரான்சிஷன் ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ எப்போவுமே இந்த மாதிரி வார்ம் ப்ரௌனில் வந்து நம்ம ட்ரான்சிஷனில் யூஸ் பண்ணுவோம். ரியலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வார்ம் ப்ரௌன் ஆர் உங்கள் ஐ ஷேடில் இருக்கக்கூடிய ஒரு லைட்டான ஒரு கலர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபியான பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து என்னோடய ஐ ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே அப்படியே நான் ட்ரான்சிஷனாக அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் எந்த ஒரு மாதிரி ஆர்க் மாதிரி வரைஞ்சிருக்கேங்க இல்லையா, இந்த மாதிரி நீங்களும் வந்து அப்ளை பண்ணி அதை வந்து ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ட்ரான்சிஷன் எப்போவுமே சாஃப்டாக இருக்கணும். அதனால் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு வைலட் ஒரு பர்பிள்னு சொல்லலாம், இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். இது வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் கொஞ்சம் என்னோடய ட்ரான்சிஷன் கலரை வந்து நான் ஸ்மூத்தாக காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த கலர் நீங்கள் இல்லை அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு வைலட் கலரை எடுத்து லைட்டாக என்னோடய ட்ரான்சிஷனில் வந்து நான் மறுபடியும் ஒரு பிங்கிஷ் மாதிரி ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்குறேன். அதுக்காக தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு பாயிண்டட் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இது மாதிரி ஒரு பாயிண்டடாக இருக்கணும். பிகாஸ் நம்ம ஒரு பர்டிகுலரான இடத்துல மட்டும் வரையணும், ட்ரா பண்ணணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணவில்லை. அதுக்காக அதில் வந்து ஒரு பிங்க் கலர் ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். இந்த பிங்க் கலர் ஷேடை இந்த பாயிண்டட் பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்துக்கிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், அந்த கட் க்ரீஸ் இருக்கு இல்லையா, கரெக்டாக நம்ம உடைய அந்த ஐ சுருக்கம் அதில் வந்து கரெக்டாக நான் பண்ணுறேன். நான் ட்ரான்சிஷன் மேலேயும் பண்ணேன், ட்ரான்சிஷனுக்கு கொஞ்சம் கீழே க்ரீஸ் லைனில் வந்து நான் இது வந்து டெபாசிட் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் டெபாசிட் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் இந்த மாதிரி ஒரு பிரான்சி ஷிம்மர் ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் ஐஷேடோ பேலட்டில் என்ன ஷிம்மர் ஷேட் இருக்கோ, ஒரு மாதிரி கோல்டன் கலராக பிரான்ஸ் கலரில் நீங்கள் எது வேணாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். எப்போவுமே ஷிம்மர் ஷேட்ஸை வந்து நம்ம ஃபிங்கரில் எடுத்து அப்ளை பண்ணும்போது தான் நல்லா ஈஸியாக பிளெண்ட் ஆகும். ப்ளஸ் வந்து அந்த ஷிம்மர் ஷேட் ஃபுல்லாக போய் டெபாசிட் ஆகும். நீங்கள் ப்ரஷில் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா பாதி ப்ரஷ்லேயே இருக்கும், பாதி தான் வந்து நம்மளுடைய ஐலிட்டில் வந்து டெபாசிட் ஆகும். ஸோ அதனால் எப்பவுமே இந்த மாதிரி ஷிம்மர் ஷேட்ஸை உங்கள் ஃபிங்கரில் எடுத்து வந்து நீங்கள் அப்ளை பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்லா ஒரு அழகான ஹெவி லுக் கிடைக்கும். ஃபைனலாக அந்த அவுட்லைனை வந்து நான் கொஞ்சம் அழகாக கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் இந்த மாதிரி சின்ன ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்பவுமே ஃபிங்கர் வச்சு ஷிம்மர்ஸை டெபாசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் அந்த ஷிம்மரை வந்து ஹார்ஷாக அங்கங்கே கலைஞ்சிருக்கு இல்லையா, அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நான் அந்த பிங்க் கலர் ஷேடை யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு டார்க்கான ஒரு வயலட் ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன். டார்க் வயலட் ஷேட் ஆர் நீங்கள் எனி ஐஷேடோ பேலட்டில் இருக்கக்கூடிய பிளாக் ஆர் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மெரூன், அந்த மாதிரி டார்க்கான ஷேட் எடுத்துக்கோங்க. எடுத்து அவுட்டர் கார்னரில் வந்து டெபாசிட் பண்ணுறேன். இது வந்து நம்மளுடைய ஐஷேடோக்கு ஒரு டெப்த்து கொடுக்கும். ஓகேவா? இது இருக்க ஃப்ளாட்டாக இருக்கு இல்லையா, பார்க்கறதுக்கு என்னமோ உங்கள் கண் அவுட்டர் சைடில் வந்து ஒரு சின்ன ஷேடோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அந்த ஒரு டெப்த்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு டார்க்கான ஷேட் யூஸ் பண்ணுறோம். நான் 2 கலருமே யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த டார்க்கான வயலட் ப்ளஸ் பிளாக். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு ஜெல் ஐலைனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு நார்மல் ஐலைனர் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நான் இப்போ வந்து இதை ஸ்மச் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஜெல் ஐலைனர் ஆர் உங்களுடைய காஜல் யூஸ் பண்ணிக்கலாம், லாக்மி காஜல், வாட் எவர் காஜல். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஜெல் ஐலைனரை கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கிறேன். திக்கானா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கொஞ்சம் அப்படி இப்படி கலைஞ்சிருந்தாலும் ஓகே தான். பிகாஸ் நம்ம இதை வந்து ஸ்மச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் என்னோடய ஜெல் ஐலைனர் ஒரு திக் லைனாக வரைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வச்சு அதை நான் வந்து நல்லா ஸ்மச் பண்ணி விடுறேன். இந்த லுக் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மச் லுக் மாதிரி இருக்கும். ரியலாக ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த லுக் வந்து நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் வேறு பண்ணலாம், லைக் சாரீ, மாடர்ன் ட்ரெஸ் ஆர் வாட் எவர், ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் இதை வந்து கொஞ்சம் ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன்.
ஸ்மச் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஐ லுக் இப்படி தான் இருக்குது. நான் ரொம்பவும் ஸ்மச் பண்ணல, கொஞ்சம் மைல்டாக. நெக்ஸ்ட் அந்த பிங்க் கலர் ஐ ஷேடோ போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்டட் பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்தோம்ல, ஸோ அதையும் எடுத்து நான் என்னுடைய லோவர் வாட்டர் லைனில் போடுறேன். எப்போவுமே வந்து ஐ ஷேடோ நம்ம லுக் க்ரியேட் பண்ணுறலாம், இந்த மாதிரி லோவர் வாட்டரில் மறக்காமல் ஐ ஷேடோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் காஜல் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன். வாட் எவர் காஜல் நீங்கள் அந்த ஜெல்லனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சரி கம்ஃபர்டபுளாக இருக்கிறது காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த காஜலை நான் அகெயின் வந்து அந்த சின்ன ஃப்ளாட் ப்ரஷில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்மச் பண்ணி விடுறேன். ஸோ மேலேயே ஸ்மஜ் லுக்காக இருக்கும்போது கீழே கொஞ்சம் ஸ்மஜ் லுக்காக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், ப்ளூ ஹெவனோட மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். நான் காஜல் வந்து லாக்மி காஜல் யூஸ் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ மேலேயே ஸ்மச் பண்ணிவிட்டு கீழே ஸ்மச் பண்ணிட்டு கீழே ஐஷேடோ போட்டுவிட்டேன். எப்பவுமே ஐஷேடோ கீழே அப்ளை பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ ஐஷேடோ கீழே வாட்டர் லைன் லோவர் வாட்டரில் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு காஜல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய ஐ லுக் வந்து மஸ்காராக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் என்னுடைய ஃபைனல் ஐ லுக். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சட்டிலான ஐ லுக். கண்டிப்பாக இந்த ஐ லுக் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப சாஃப்ட் அண்ட் சட்டிலாக நல்லாயிருக்கும். நீங்கள் எது ட்ரெடிஷ்னல் எல்லாத்துக்குமே வேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐ லுக் எல்லா வீடியோஸ் டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு வேணும் என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான டியூட்டோரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல்.